பல வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திரன் சென்னையில் தங்கியிருந்தது வாடகை வீடு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனால் அவரோட சொந்த ஊரான கடலூர் பகுதியில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். அதனால் ஏற்கனவே பழைய எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருந்த அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கலாம்னு பார்த்தா ஒருவேளை அங்கே ராஜேந்திரன் இல்லாமல் போய் போலீஸ் அவரை தேடிட்டு வந்துட்டு போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சா எடுத்த காரியம் கைகூடாதுன்னு போலீஸ் கணிச்சிருக்காங்க. அதனால் இந்த கேஸை வேற ஒரு கோணத்தில் விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜேந்திரன்ற பேரும் அதில் அப்பா பேர் பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய ஆன்லைனில் ஓட்டர் லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணும்போது மொத்தம் 8 பேர் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை ஃபைனலாக வந்திருக்கு. இந்த 8 பேர் வீட்டுக்கும் போலீஸ் நேரில் போய் விசாரிக்கணும். ஆனால் வந்தது போலீஸ் தான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற ஒரு ஐடியாவை பிளான் பண்ணுறாங்க. அது கடந்த வருஷம் நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர் சொல்லப்படுற வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதில் விடுபட்ட பெயரை சேர்க்கவோ இல்லை இறந்து போன நபரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு வந்தது. இதை செய்யறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், பிஎல்ஓ சூப்பர்வைசர்ஸ் மற்றும் இன்னும் சில வாலண்டியர்ஸ் களத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த 8 பேர் வீட்டுக்கும் தனித்தனியாக இந்த எஸ்ஐஆர் டேட்டா கலெக்டராக போன போலீஸ் டீம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கும் போது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அக்கனூர்ன்ற வில்லேஜில் இருந்த ஒரு வீட்டில் என்கொயரி பண்ணப்போ அங்கே இருந்த லக்ஷ்மிங்கிற பெண்மணி கிட்ட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு விசாரிக்கும் போது அதுக்கு பதில் சொன்ன லக்ஷ்மி அவங்களோட கணவர் பெயர் ராஜேந்திரன், இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க.